மேலே இருக்க தேர், அந்த சிற்பங்கள், இந்த விநாயகர் கோயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்தல வரலாறு குறிக்குதுங்க. அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஹாய், ஹலோ, வெல்கம். தொண்டை நாட்டு பாடல் பெற்ற தலம் நம்பர் 29 ஸ்ரீ அட்சீஸ்வரர் திருக்கோயில் தாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கே கோயிலுக்கு எதிர்க்கும் ஒரு விநாயகர் இருக்காருங்க. இது வந்து தேருக்காக வேண்டி ஒரு இடம் புதுசாக ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே இந்த கோயில் அமைந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா அச்சரப்பாக்கம், மேல்மருவத்திலேருந்து 4 கிலோமீட்டருங்க, தாம்பரத்துலேருந்து 71 கிலோமீட்டர். கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா தெப்பக்குளங்க. வாங்க இப்போ கோயில் உள்ள போய் இந்த கோயிலோட சிறப்புகளை எல்லாம் பார்ப்போம். கோயிலோட நுழைவாயிலேயே இந்த கோயிலோட தலப்புராணத்தை இங்கே வந்து எழுதியிருக்காங்க. ஆயிரத்தி 70லேருந்து 1120 வரைக்கும், அதாவது குலோத்துங்க சோழர் பீரியடோட கல்வெட்டுகள்லாம் இங்கே வந்து நிறைய கண்டுபிடிச்சதாக குறிப்பிடுறாங்க. இங்கே இருக்கும் சிவனை வேண்டினால் இழந்த பதவிகளெல்லாம் திரும்பி கிடைக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க. என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்றதுக்கு இங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க. சிவ முக்தி ஸ்தலங்களில் இது ஒன்று. திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர் ஆகிய 4வர்களாலும் இது பாடல் பெற்ற தலம்ங்க. கண்வ முனிவரும் கௌதம முனிவரும் உமாபதி சிவாசிரியர் அவர்கள் வந்து அருள் பெற்ற தலம். 2 மூலஸ்தானங்கள் கொண்டதுங்க. அகத்திய முனிவர் வழிபட்ட தலம். இதெல்லாம் இந்த போர்ட்லேயே இங்கே வந்து வச்சுருக்காங்க, குறிப்பிட்டிருக்காங்க. கோயில் உள்ளே நுழைஞ்சவொன்னே ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இளங்கிளி அம்மனுக்கு வந்து ஒரு தனி சன்னதி இருக்குங்க. வெளியே வந்து நம்ம தேர் வைக்கிறதுக்கான இடம் வந்து ரெடி பண்ணியிருக்கிறத பார்த்தோம் இல்லைங்களா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தேர் திருப்பணிகள் எல்லாம் நடந்துகிட்ருக்குங்க. இந்த வேலைகளுக்கான இதெல்லாம் வந்து இங்கே வச்சுருக்குறாங்க. இதுக்கு வந்து யாருன்னா நன்கொடை அளிப்பதாக இருந்தால் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களோட டொனேஷனை நீங்கள் கொடுக்கலாங்க. இந்த பக்கம் பார்த்தா கந்த சஷ்டி கவசம் வந்து ஃபுல்லாக எழுதியிருக்காங்க. முருகர் கோயிலில் எழுதியிருக்கிற மாதிரி இந்த கோயிலில் எழுதியிருக்காங்க ஃபுல்லாக. இங்கே மயிலும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. முருகரும் விசேஷம் போலுங்க இந்த கோயிலில். கோயில் உள்ளே நீங்கள் போனோடனே தெரிஞ்சுப்பீங்க இது வந்து ரொம்ப பழமையான கோயில் அப்படின்றது. ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து இங்கே கண்டுபிடிச்ச இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் பிரகாரமாக பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய டொனேஷன்ஸு, லேண்டு டொனேஷனு, இந்த தங்கம் மற்றதெல்லாம் வந்து கொடுத்ததெல்லாம் கிடச்சிருக்குங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இங்கே வந்து பழமையான பொருட்கள், சிலைகள் இதெல்லாம் வந்து இந்த கோயிலில் கண்டெடுத்திருக்காங்க. அதெல்லாம் வேறு எங்கேயும் இல்லைங்க, கோயிலுக்குள்ளேயே தான் வச்சுருக்காங்க எல்லாமே. சில பழங்காலத்து பொருட்கள்லாம் இன்னமும் பூஜைக்கு யூஸ் பண்ணுறாங்க. சிலைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா வரிசைப்படுத்தி அழகாக அடுக்கி வச்சு நம்மளுக்கு பார்வைக்கு வச்சுருக்காங்க. ஒரு புராண கதையின்படி பார்த்திங்கன்னா பாண்டிய மன்னர் வந்து அவர் ரதத்தில் போயிட்டுருக்கார். ஒரு யாத்திரை முடிச்சுட்டு அவர் போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா அவர் தேரில் வந்து அச்சு வந்து முறிஞ்சிடுச்சு. அவர் வந்து அந்த இடத்துல வந்து என்ன பார்க்குறாருன்னு பார்த்திங்கன்னா ஒரு தங்கத்தில் ஒரு உடும்பு ஒன்று பார்க்குறாரு. அது வந்து இவர் கண்ணில் பட்டது. டக்குன்னு என்ன பண்ணிச்சுன்னா ஒரு மரத்துக்கு கீழே போய் மறைஞ்சிடுச்சு. இவர் என்ன பண்ணுறாரு, ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு அந்த மரத்தை வெட்ட சொல்கிறாரு. மரத்தை வெட்டினா ரத்தமாக வருது. உடும்பை தான் சாவடிச்சிட்டோமோ அப்படின்னு நினச்சி போய் எவ்வளோ தான் தோண்டி பார்த்தாலும் உடும்பு கிடைக்கவே இல்லை. அன்றைக்கி நைட்டு வந்து அவருக்கு கனவில் ஈஸ்வரர் வந்து வராரு. அவர் வந்து சுயம்பு லிங்கமாக அந்த இடத்துல இருக்கிறத அவர்கிட்ட காட்டுறார். அந்த இடத்துல ஒரு கோயில் கட்டணும்னு முடிவு பண்ணுறார்.
அந்த சமயம் பார்த்து திருநேந்திரதாரி அப்படின்னு ஒரு முனிவர் வரார். திருநேந்திரதாரினா 3 கண்கள் உடையவர்ன்றது பொருள். அவர்கிட்ட ஒரு இந்த இடத்துல கோயில் கட்ட சொல்கிறார் இவர். கோயில் கட்டி முடித்த பிற்பாடு மன்னர் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, கோயில் மத்தியில் நந்தி கொடிமரத்துக்கு பக்கத்தில் இருக்க ஆட்சிபுரீஸ்வரருக்கு ஒரு கருவறையும், அவரோட வலது புறத்தில் பார்த்திங்கன்னா, வலது பின்புறத்தில் பார்த்திங்கன்னா ராஜகோபுரத்துக்கு நேராக ஆட்சீஸ்வரருக்கு ஒரு மூலசனமும் இவர் முனிவர் கட்டியிருந்தார். இதற்கு மன்னர் புரியாமல் விளக்கம் கேட்கவே, உம்மை ஆட்சி செய்த ஈஸ்வரனே உடும்பு வடிவாகி என்னை ஆட்சி செய்தார். எனவே உங்களுக்கு காட்சி தந்த உமையாட்சீஸ்வரருக்கு பிரதான வாசல் கொண்டு ஒரு கருவறையும், எமையாட்சி செய்த ஈஸ்வரனுக்கு பிரதான கருவறையுமாக வைத்து ஒரு கோயில் கட்டினேன் என்று திருநேந்ததாரி சொல்கிறார் அவர்கிட்ட. சுயம்பு லிங்கமாக உருவான யமயாட்சீஸ்வரருக்கு இங்கே முக்கியத்துவங்க. கருவறைக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா சிவபெருமான் திருமண கோலத்தில் காட்சி அளிப்பாங்க. சிவனும் பார்வதியும் நீங்கள் பார்க்கலாம். இங்கேயும் அதுக்கு சம்மந்தப்பட்ட அந்த சிலைகளெல்லாம் இங்கே வச்சுருப்பாங்க. இதே மாதிரி மிகவும் பழமையான கோயில்களெல்லாம் கவர் பண்ணி நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேங்க. இது வரைக்கும் அந்த வீடியோலாம் பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பாருங்கள் போய். அச்சு இரு பக்கம், அச்சு இந்த தேருக்கு இருக்கிற அச்சு இருக்குல்ல, அச்சு இரு பக்கம்ன்றது தான் அச்சரப்பாக்கமாக மாறுச்சு அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும், இதுக்கு இன்னொரு கதையும் இருக்குங்க. வெளியே நம்ம வரும்போது ஒரு விநாயகர் கோயிலுக்கு மேலே தேரும் சில சிற்பங்களும் பார்த்தோம்ல, அதுக்கான கதை இப்போ உங்களுக்கு புரியுங்க. பிரம்மர்கிட்ட பார்த்திங்கன்னா தாரகன், கமலாட்சன், வித்வான் மாலி இவங்க வரம் வாங்கிட்டாங்க. வரம் வாங்கி இவங்க ஒரு பெரிய கோட்டையை கட்டி தங்கத்தாலையும் வெள்ளியாலையும் இரும்பாலையும் கோட்டையை கட்டி தேவர்களெல்லாம் துன்புறுத்திட்டு வந்தாங்க. இதை பார்த்தவங்க தேவர்களும் விஷ்ணுவும் பிரம்மாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, சிவன்கிட்ட போய் வேண்டுறாங்க. சிவபெருமானை இந்த அரக்கர்களை அழிக்க சொல்லி வேண்டுறாங்க. சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, இந்த மேல் லோகத்தையும் பூலோகத்தையும் தலமாக கொண்டு சூரிய பகவானையும் சந்திர பகவானையும் தேருக்கான வீல் மாதிரி பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமா குதிரைக்கு 4 குதிரைக்கு பார்த்திங்கன்னா 4 வேதங்களை அவர் குதிரையாக்குறாரு. அவர் மிருகமலை மாலையை அம்பாக மாற்றி அதுக்கு கயிறு பார்த்திங்கன்னா வாசுகி, அந்த அவரோட வாசுகியை அதுக்கு கயிறாக மாற்றி பெருமாளை அம்பாக அவர் செஞ்சு பிரம்மர் ரதத்தை ஓட்ட வச்சு அங்கே போய் சண்டை போகிறார் அவர். இவ்வளவும் போனவர் என்ன பண்ணாருன்னா, முதற்கடவுளான விநாயகரை வழிபடவில்லை. அது சிவனாக இருந்தாலும் பொருந்தும்ன்றதுக்கு இந்த கதை ஒரு உதாரணங்க. இவர் போகும்போது பார்த்திங்கன்னா இந்த தேருக்கான அச்சு அது முறிஞ்சு போய் பாகங்களாக சிதறிச்சு. அச்சிறப்பாக்கம் வந்துடுச்சுங்களா இப்போ. அதனால் இவர் திரும்பி விநாயகர்கிட்ட வேண்டிட்டு திரும்பி போய் அவங்கள அந்த போரில் ஜெயிக்கிறார். இந்த தலப்புராணம் இந்த கோயிலுக்கு மட்டும் இல்லைங்க, இன்னொரு 4-5 கோயில், திருவாத்திகை, இந்த மாதிரி ஒரு 4-5 கோயில்களுக்கும் இதே ஸ்தல புராணங்கள் இருக்குது. இந்த கோயில் ஃபுல்லாகவே சிற்பங்கள், சிலைகள் எல்லாம் அற்புதமாக இருக்குங்க. நீங்கள் இந்த பக்கம் ஒரு வேளை மேல்மருவத்தூர் பக்கமோ அச்சரப்பாக்கம் பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலை விசிட் பண்ணுங்கள். அந்த விநாயகர் கோயில் சொன்னோம் பார்த்திங்களா, அந்த விநாயகர் கோயிலில் நம்ம ஒரு செதறு தேங்காய் உடைச்சிட்டு போனால் நம்ம காரியங்களெல்லாம் வெற்றி பெறும், தடங்கள் எதுவும் ஏற்படாது என்பது இங்கே இருக்கிற நம்பிக்கைங்க. நாங்களும் உடைச்சோம்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பர் வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.